வணக்கம் வெந்த டிவி வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. நான் உங்க வித்யா. டெய்லி நம்மளோட ஷோல நிறைய டிஃபரெண்டான ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டியான ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அது மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். பண்றதும் ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி டெசர்ட் பண்ண போறோம். இது பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான் நமக்கு தேவை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் தான் என்னென்னு பார்த்துடலாம். நெய், ரவை, பால், ஏலக்காய் பொடி, கண்டென்ஸ் மில்க், முந்திரி, கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் தான் இது. பேன் நல்லா காஞ்சிடும். இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய நெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிர்னி வந்து ரைஸில் தான் பண்ணுவாங்க. ரைஸை வந்து நல்லா ரவையாக உடச்சிட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ரவையில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம அரிசிலாம் எடுத்து அதை நம்ம உடச்சிட்டு இல்லாமல் ஈஸியாக நம்ம ரவையிலே பண்ணக்கூடிய ஒரு ஃபிர்னி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிம்பிளான டெசர்ட் தான் இது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக ஸ்மூத்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவைங்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே குக் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் பஞ்சாபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவ் அக்கேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒரு ஃபிர்னி தான் இது. இப்போ நம்ம ரவை நல்லா வறுபட்டுருச்சு நெய்யில். இதில் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். ரவை வேகிற அளவுக்கு நம்ம சேர்த்தோம்னா போதும். நம்ம ரவை வந்து சீக்கிரமாக கெட்டி ஆகிடுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம பால் சேர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உடனே வந்து திக்காகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறதில்ல, கண்டென்ஸ் மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அது வந்து என்ன ஆகுனா நமக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமி ஆக்கி கொடுக்கும். அதே சமயம் டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் நமக்கு. இந்த ரவை நல்லா இந்த பாலில் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட ரவை நல்லா கொதிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே வெந்துடும் ஒரு 5 மினிட்ஸில். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி நம்ம சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கூல் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். டெசர்ட்டுங்கிறதுனால நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் இது. நம்ம இது கூட கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபிர்னி வந்து நல்லா ஸ்மூத்தியாக டெக்ஸ்சரோட ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெய் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படாது. நம்ம வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரவையை வறுக்க மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம்.
நமக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் பதிலாக ஒரு ஸ்வீட்னர் கூட அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஈஸியாக குயிக்கான நம்மளுடைய ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கிட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு வீட்டில் ரவை இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஈஸியான ரெசிபி. அதே சமயம் வந்து நீங்கள் சில் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம்.